Good evening, students. Welcome you to this live section. Many students you are waiting, eagerly waiting, right? Good evening, Jerusha, Gracie, Edwin, Radhi, Rachel, Vikraman. Okay, nice to see you all. So you can invite your friends also. So today we are going to see a lot of created questions. And as I said yesterday, unit exercise. I will sums நிறைய போட போறோம். And we are going to do number of created questions. Okay, so this class will be very much useful to you. And the last class we are given ஒரு challenge question கொடுத்துருந்தோம்ல, ஸோ அதோட ஆன்சரையும் பார்க்க போகிறோம். Many students given the answer, but அதில் few of the students only got the right answer. நிறைய பேர் ஆன்சர் அனுப்பியிருந்தீங்க. அதில் top few students name also will show in this session. Okay, right. So first, நம்ம yesterday's challenge question நம்ம பார்த்துடலாம், right? First we'll explain how to do that. The base area of two circular cones. The base area of two circular cones are in the ratio 3:4. Base area அதுதான் இந்த இடத்துல மெயின் இது. Base area. Circumference கொடுக்கல. Circumference கொடுத்துருந்தாங்கன்னா 2πr1ல 2πrன்னு வரும். பட் இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது ஏரியா. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா R1 நீ ரேடியஸ் ஆர் இந்த ரேஷியோ 3:4 நீங்கள் எடுத்துடலாம். பட் இங்கே அப்படி எடுக்க முடியாது. பேஸ் ஏரியா கோனுக்கு பேஸ் என்ன ஷேப்பில் இருக்கும்? சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும்ல. அப்போ அதோட ஏரியாங்கிறது πr². ஸோ πr² அதோட ரேஷியோ தான் 3:4. ஸோ πr1² by πr2², இதோட வேல்யூ தான் 3/4. திஸ் இஸ் வாட் given in the question. Base areas are in the ratio 3:4. Pi cancel பண்ணிட்டீங்கன்னா you are getting r1² by r2² is 3/4. r1² by r2² is equal to what? 3/4. r1 by r2 3/4 கிடையாது. r1² by r2² வேல்யூ 3/4. சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? and the heights are in the ratio 3:4. அப்போ ஒன்று 3h இன்னொன்று 4hன்னு எடுத்துடலாம், ரைட்? 3h and 4h. Find the ratio of their volume. கோனுக்கு வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா? 1/3 πr²h. அப்போ இங்கே v1 by v2 வால்யூம் ஆஃப் டூ கோன்ஸில் v1 by v2ன்னு வரும்போது ஃபஸ்ட்டுக்கு 1/3 πr1²h h1, செகண்டுக்கு 1/3 πr2² into h2. ஆனால் அந்த h1 h2 தான் உங்களுக்கு தெரியும்ல, இட் இஸ் 3h and 4h. அப்போ அதுக்கு போய் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஒன்று 3h, செகண்ட் ஒன்றுக்கு 4h. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். see what you are getting. 1/3 pi கேன்சல் ஆயிரும். h and h cancel. This r1² by r2² can be replaced by 3/4, right? Into another 3/4 we have. So you are getting 9/16. So the ratio is 9:16, right? Yes, some of the students you got the correct answer. வேறு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வேறு அதை R1 R2 அதில் மிஸ் பண்ணிட்டீங்க, ரைட்? ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இங்கே பேஸ் ஏரியா கொடுத்தனால தான் இந்த சேஞ்ச். இதே இது சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருந்தாலோ ரேடியஸ் கொடுத்துருந்தாலோ யூ வில் கெட் அது ஒரு டைரக்ட் கொஸ்டின். பட் இங்கே பேஸ் ஏரியா கொடுத்தனால இது டிஃபர் ஆகிரும். ஸோ இதில் யூ கேன் காப்பி டவுன் நோட் டவுன் தட் லேட்டர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை கூட ரொம்ப அழகாக சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. We congratulate these students. Jerusha Ristina from MCC Matriculation Higher Secondary School. Vikraman continuously attending the classes. எல்லாமே ரெகுலராக அட்டென்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். NSN Metric Higher Secondary School. Then Subit Alagappa School, Chennai. Lakshita Priya and Danny Sweetland, both from CSA EWAT School. Then Syed Samit, Don Bosco Matriculation Higher Secondary School. Then Kesia, CSA Bain School. So congratulations. Today's class also at the end. நம்ம செஷன் 1 hour செஷன் தான். ஐ நோ தெர் ஆர் சம் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு யூ வில் கெட் த ரெகுலர் நோட்டிஃபிகேஷன். அடுத்த கிளாஸ் நம்ம என்னைக்கு ஆரம்பிப்போம்? ஆல்ரெடி செட்டில் அடுத்து சயின்ஸ் கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறோம், ரைட்? பிகாஸ் அடுத்து உங்களுக்கு மேத்ஸ் முடிஞ்சு அடுத்து சயின்ஸ் படிக்கணும். நெக்ஸ்ட் 2 classes வில் கிவ் ஃபார் சயின்ஸ், மண்டே அண்ட் டியூஸ்டே. ஆல் த டீட்டெயில்ஸ் ஐ கிவ் அட் த எண்ட். ஸோ இந்த 1 hour கிளாஸ் அப்படி நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் சென்ட் த லிங்க் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, ஓகே, ஸோ தட் தே கேன் ஆல்சோ அட்டென்ட் திஸ் கிளாஸ். ஓகே, ஸோ தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் காட் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நவ் 30 questions கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.
many students joined today. Last 2 sessions miss பண்ணிருப்பீங்க. அது அந்த லிங்க் எல்லாமே உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செஷன் 1, செஷன் 2. ஸோ வி ஆர் டூயிங் சம்ஸ் வித்தவுட் எனி ரெப்படேஷன் இல்லாமல் நம்ம சம்ஸ் போட்டுட்ருக்குறோம். அதனால் இந்த கிளாஸஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ரைட். 30 questions complete பண்ணிக்கோம். Today we start with question number 31. We start with a very simple question. Find the intercepts made by the line. So you have to find both the intercepts. You have to find x-intercept and y-intercept. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஆன்சர் சேட்டில் போடுங்க. ஆன்சர் மிஸ்டேக் வந்தால் கூட டோன்ட் ஒரி அபவுட் தேட். நம்ம ஏம் பப்ளிக் எக்ஸாமில் மிஸ்டேக் வரக்கூடாது. இப்போ மிஸ்டேக் வந்தால் கூட நம்ம அதை கரெக்ட் பண்ணிடலாம். ரைட், ஃபைண்ட் த இன்டர்செப்ட்ஸ். ஒரு பென் பேப்பர் எடுத்துகிட்டு கடற்கரை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். யூ கேன் கிவ் யர் ஆன்சர் த சாட் செக்ஷன் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஆல்சோ. ஃபைண்ட் த இன்டர்செப்ட்ஸ். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, யூ கன்வெர்ட் இட் இன்டர்செப்ட் ஃபார்ம். 2 மெத்தடில் இந்த சம் செய்யலாம். மேத்தமெட்டிக்ஸ் அதான், ஒவ்வொரு சம் நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தடில் செய்யலாம். ஆன்சர் வந்துட்டால் போதும். ஒரு மெத்தடு எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணுமா, யூ புட் y = 0. டு ஃபைண்ட் y intercept, you put x = 0. And this is one method. Another method, you convert it into intercept form. What is intercept form? X by a plus y by b = 1. So let us try that method. Okay. So right side 1 வரணும். Left side x term y term. Right side 1 வரணும். So we divide by 4. Every term you divide by 4. அப்போ என்ன வரும் பாருங்க, 7x by 4 minus 2y by 4 equal to 4 by 4. But we need only x by a, right? So அப்போ இதில் செகண்ட் டேர்மில் 2 4 கேன்சல் பண்ணி ஒரு 2 வந்துடும். ரைட், இதை x by nothing get cancel, but I want only x. அப்போ 7 எப்படி எழுதுறோம்னா 4 by 7 கொண்டு வந்துடும். அப்போ so the 7 goes up, right? x by 4 by 7. இதை ப்ளஸ் ஆக்கிருங்க, y by -2. அந்த மைனஸை அந்த டினாமினேட்டர் 2 கூட கொண்டு வந்துட்டோம். equal to 1. Now this is exactly of the type. என்ன டைப்பில் இருக்குது? x by a plus y by b equal to 1. இதுதான் intercept form. So you can say x-intercept. X-intercept is equal to 4 by 7. Very good. Vikraman given the right answer. And y-intercept is equal to -2. Okay, so these are the 2 intercepts. Okay, now let's move on to the next question. Question number 32. Simple question. Fast நீங்க செய்தறலாம். Given that sin theta is a by b, find cos theta. Simple sum. sin theta கொடுத்துட்டு they are asking what? Cos theta. இதுவும் 2 மெத்தடில் செய்யலாம். நார்மல் மெத்தட், we draw a right angle triangle, right? Right angle triangle sin theta opposite by hypotenuse. அதில் இந்த adjacent கண்டுபிடிச்சிருவீங்க. Then cos thetaங்கிறது adjacent side by hypotenuse. ஒரு மெத்தட். Another method, using identity. You know, sin square theta plus cos square theta is 1, இல்லை? இப்போ அவங்க காஸ் தீட்டா கேட்டிருக்காங்க. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ காஸ் தீட்டா எப்படி எழுதலாம்? √1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்படியும் இந்த சம் நம்ம வேணால் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, there are 2 ways. இப்போ டைரக்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டா, ரூட் எடுத்தால் காஸ் தீட்டா வந்துடும்ல. √1 மைனஸ் சைன் தீட்டா a by b. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டானா a² by b². இதில் இப்போ LCM b² எடுத்திங்கன்னா b² minus a² கிடைக்கும். ரைட்டா? ஸோ ரூட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். நியூமரேட்டருக்கு ரூட் b² minus a². டினாமினேட்டர் ரூட் ஆஃப் b² is what? b. This is one method. இதே அவங்க tan கொடுத்துட்டு காசு கேட்டாங்கன்னா அப்படிலாம் செய்ய முடியாதுல்ல. பட் இது சைன் கொடுத்து காசு கேட்டாலும் இப்படி செய்யலாம். அதர்வைஸ் யூ கோ ஃபார் அவர் யூஷுவல் மெத்தட். வாட்ஸ் அவர் யூஷுவல் மெத்தட்? வி ட்ரா எ ட்ரையாங்கிள், ரைட்? அப்புறம் அதில் பைதகோரஸ் தியரம் அப்ளை பண்ணி right angle triangle, this is theta, 90 is opposite is hypotenuse. இது theta எடுத்தனால this is opposite and this is adjacent. sin thetaங்கிறது opposite by hypotenuse. So this is a and this is b. இப்போ adjacent side கண்டுபிடிச்சலாம். adjacent side is equal to root of hypotenuse square minus the other square. So we want cos theta. Cos theta is equal to adjacent side by hypotenuse. Adjacent side is root of b² minus a². Hypotenuse is b. Okay, any one of the method you can use. Hope you are able to understand this, right? Shall we move on to the next question? Question number 33. So 2 methods I given. நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் எக்ஸாமுக்கு எழுதிடலாம். ஓகே, I think you can try this sum, right? Try to draw a diagram and give your answer. சிம்பிள் கொஸ்டின் தான், ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். பட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும்ல. நம்ம எய்ம் இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த 2 மார்க்கில் தரவு பண்ண வரணும். அதுக்கு தான் 2 மார்க் தரவு பண்ணும்போது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும். கிரியேட்டட் கொஸ்டின்லாம் நீங்கள் ஈஸியாக செய்திடலாம். 5 மார்க் உங்களுக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் 5 மார்க் கொஸ்டின் திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிராஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டடி, புக் பேக் 1 மார்க்ஸ் நல்லா தரவு பண்ணுங்கள். வித் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸிலி கேன் ஸ்கோர் சென்டம், ரைட்? எ pole 6 meter high cast a shadow 2√3 meter long.
on the ground, then find the sun's elevation. So ஒரு right angle triangle, இதான் pole, இது shadow. அப்போ AB is the pole, BC is shadow. Sun's elevation, so they asked to find this angle. The angle கேட்குறாங்க, right? See what is given here. A pole 6 meter high, pole or height 6 meter. Shadow 2√3 meter. Shadowங்கிறது the BC 2√3 meter. அப்போ இதில் எந்த சைடெல்லாம் வருதுன்னு பார்த்து you give your answer in the chat section. Sin கண்டுபிடிக்கணுமா இல்லை cos or tan, which one you have to take? You have to take here sin or cos or tan. அது மட்டும் ஃபாஸ்ட்டாக சேட்டில் போடுங்க. இதில் எந்த சைடெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பாருங்கள். You know 90க்கு ஆப்போசிட் hypotenuse. Yes, Surendranath, very good. Vikraman, Ruby, Rati, Srinivasamurthy, John, Gracie Edwin. Yes, your answers are right. You have to take tan. Because hypotenuse அவங்க கொடுக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை. So we don't want hypotenuse. Only thing opposite and adjacent. Opposite adjacent இதில் வரும் tan. Okay, so your answer is right. You find tan theta. Tan theta equal to opposite side by adjacent side, right? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 டேபிளை கேன்சல் பண்ணிங்கன்னா வரும் 3 வரும். ஸோ tan theta is equal to அந்த 3/√3. அந்த 3 can be written as √3 into √3, right? By √3, cancel on √3. So tan theta is √3. Tan theta is √3. Tan, which angle is √3? Answer in the chat section quickly. Tan theta is √3. அப்போ இந்த டேபிள் நம்ம மைண்டில் இருக்கணும் இல்லை? 0, 30, 45, 60, 90. இப்போ tan theta √3 இது வரைக்கும் போட்டுட்டோம். இப்போ இதில் இருந்து தீட்டா கண்டுபிடிக்கணும். அந்த டேபிள் தெரிஞ்சிருக்கணும். எஸ், சாந்தி நடராஜன், வெரி குட், வெரி குட், வெரி குட். யுவர் ஆன்சர் theta is equal to 60 degree, right? Very good. So theta is 60 degree. Be interactive like this. Good. Now we'll move on to the next question. Sum number 34. Very good question. What is the next term? What is the next term of the AP ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? √6. Second term is √24. Third term is √54. அடுத்த term என்னது? இது ஒரு APன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தா AP போல இருக்குது இல்லை? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு. எல்லாம் நம்ம லோவர் கிளாஸில் படிக்கிறதா. இப்போ √8 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். எப்படி எழுதுவோம்? 2√2ன்னு எழுதலாம். கரெக்டாக? பிகாஸ் 8 கேன் பி ரிட்டன் as 4 into 2. √4 not 2, 2√2. அதுபோல் எழுதி பாருங்களா. பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர். அந்த √24 யூ கேன் சேஞ்ச். எஸ், ஹவு கேன் யூ சேஞ்ச் த √24? ஆன்சர் வரவ நீங்கள் சாட்டில் போடலாம். எஸ், √6. அந்த √24 எப்படி எழுதலாம்? அது லைக் ஆஸ் ஐ செட், √8 எப்படி எழுதலான்னு பார்த்தோம்ல, அதுபோல் √24 எப்படி எழுதுவீங்க? √24 ஒரு ஸ்கொயர் நம்பர் 4 into 6ன்னு எழுதலாம்ல. 6 4s are 24. அதில் √4ங்கிறது 2, ஸோ 2√6. Then we have √54. √54, try to write that one. √54 எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? √54 √9 into, right? 9 into 6. 9 6 are 34. Yes. Vikraman, yes, your answer is right. So that is 3√6. இப்போ ரொம்ப சிம்பிள் ஆயிட்டுல. 3√6. அப்போ இப்போ now you can understand, yes it is AP only இல்ல. √6 இன்னொரு √6 ஆட் பண்ணால் 2 times √6, இன்னொரு √6 ஆட் பண்ணால் 3 times √6. அப்போ அடுத்த டேர்ம் என்னவாக இருக்கும்? 4√6, ரைட்? 4√6. இது ஒரு AP தான். அடுத்த டேர்ம் 4√6. 4√6ன்னு ஆன்சர் வருது. சம்டைம்ஸ் ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா சம்டைம்ஸ் இந்த 4√6 கொடுக்காம இதே ஃபார்மில் ஆன்சர் கொடுப்பாங்க. இதை எப்படி அதை ஒரே சிங்கிள் ரூட்டில் எழுதலாம்? ட்ரை டு கிவ் யுவர் ஆன்சர் த சாட் செக்ஷன். ஏன்னா இப்போது √6, √24, √54 இருக்குல்ல. அப்போது இப்போது சப்போஸ் இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா நீங்கள் 4√6. எஸ், யுவர் ஆன்சர் இஸ் ரைட், அப்சல்யூட்லி ரைட். இதே இது ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கொடுத்து அவன் 4√6 கொடுக்காம இதே ஃபார்மெட்டில் √6, √24, √54 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எஸ், ரூபி பிரேம்குமார், எஸ், √4√6 எப்படி எழுதாங்க? 4 ஏட்டுட்டே ஆல்ரெடி 6 அங்கே தான் இருக்குல்ல. அந்த 4 நம்ம ரூட்டுக்குள்ளால் கொண்டு வரணும்னா அது நம்ம என்ன எழுதணும்? 16 எழுதணும்ல. அப்போ 16 into 6ன்னு வரும், ரைட்? ஸோ இன் தட் கேஸ் வாட் ஆன்சர் யூ கெட்? Yes, it is √96. Very good. Yes, your answer is right. √96.
அப்போ ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். யூ கேன் கிவ் லைக் தட். இஃப் இட் இஸ் an objective question, see the option. எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னு பார்த்து ஆன்சர் செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே ரைட். ஓகே நவ் வி கோ ஃபார் எ சம் இன் குவாட்ராட்டிக் இக்குவேஷன். சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன். ஏன்னா இன்ட்ராக்ட் பண்ணாதவங்களும் இன்ட்ராக்ட் பண்ணணும். எல்லாரும் ஆன்சர் போடுங்க. I think now many students are attending the class. So இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸோ தே ஆல்சோ கெட் த பெனிஃபிட். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இதுக்கு என்ன ஆன்சர்? ஃபாஸ்ட்டாக போடுங்க. எஸ் குவிக்லி. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, வெரி சிம்பிள் கொஸ்டின் ஐம் ஆஸ்கிங். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு மேக் எவ்ரி ஒன் டு இன்டராக்ட். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, எஸ் குவிக்லி. நிறையா ஃபார்முலா படிக்கிறோம்ல. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா இன்டு பீட்டா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். எஸ், ஒருவேளை தெரியாத ஸ்டூடெண்ட் கூட இப்போ நீங்கள் படிச்சிடலாம் இதை பார்க்கும்போதுல. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, எஸ் it is b by a or minus b by a. Alpha plus beta, it is minus b by a, right? Yes, very good students. Many students giving the answer. Very good. Minus b by a, yes. So I can see many new students. Very good. So alpha plus beta minus b by a, alpha and beta equal to c by a. The quadratic equation I வரக்கூடிய basic, and it's a very important one, right? அதுபோல the discriminant, nature of roots, இதெல்லாம் நம்ம last sessionல sums போட்டோம், right? Okay, now one question. Look at this. Alpha and beta are zeros of the polynomial 4x square minus 3x minus 7. சரி, something they asked. But before that, first நீங்கள் எடுத்தோன்னே அந்த ரெண்டை கண்டுபிடிச்சோம். என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? You find alpha plus beta and alpha beta, right? So this is a polynomial. எப்போவுமே நீங்கள் செக் பண்ண வேண்டியது, is it in the correct form? சம்டைம்ஸ் ஆர்டரில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் செக் பண்ணி ஆர்டரில் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஹியர் ஏ வேல்யூ 4, பி வேல்யூ -3, சி வேல்யூ -7, ரைட்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. ஒருவேளை தெரியலைன்னா இப்போ படிச்சிருக்கேன். ஆனால் இதே நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறேன், ரைட்? திரும்ப கேட்கும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக ரிவிஷன் போலையும் இருக்கும். ஒருவேளை அது தெரியலைன்னா தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் யூ கேன் லேர்ன் நவ். 2 மார்க் படிக்க ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. 5 மார்க் கொஸ்டின் அப்படி நீங்கள் திரும்ப எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். 2 மார்க் ஒரு தடவை படிங்க, அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோ, ஈஸிலி கேன் டூ தட். என்னென்ன ஃபார்முலா அதெல்லாம் அழகாக எழுதி வச்சுருங்க. ஓகே, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ. ஸோ -3 +3 by 4. திஸ் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா அண்ட் பீட்டாக்கு ஃபார்முலா சி பை ஏ, -7 by 4, ரைட்? சரி, இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், வெரி சிம்பிள் கொஸ்டின், குவிக்லி நீங்களே கண்டுபிடிச்சி சேட்டில் போடுங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 by alpha plus 1 by beta. Find the value of 1 by alpha plus 1 by beta. Try to do it quickly. 1 by alpha plus 1 by beta. என்ன செய்யணும்? Take LCM, right? இப்போ நான் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்தலாம். எஸ், Vikraman given one answer. Correct இல்லையாங்க அப்புறம் சொல்கிறேன், ரைட்? ஓகே, Vikraman given -3 by 7. Let us see what about other students. Alpha into beta, LCM, so you are getting beta plus alpha, right? Now you just substitute the values. Denominator is alpha into beta. Yes, minus, yes, Srinivasamurthy given -3 by 7. Surendranath 3 by 7. அப்போ ஏதோ சம்திங் அரவுண்ட் தட்டில் -3 by 7 plus 3 by 7. Let us see. Yes, -3 by 7 again. Okay, we'll see. Numerator alpha plus beta, that is 3 by 4. Denominator is -7 by 4. Now you can understand your answer, right? 4 and 4 get cancelled. So the final answer is -3 by 7 is the correct answer. Okay, fine. Shall we move on to the next question? Question number 36. 36 செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின். a square minus b square, what is the factorization? Quickly the answer. a square minus b square, very simple formula இல்லை? ஆனால் அது தெரிஞ்சால் தான் நம்ம சம்ஸ் போட முடியும். a square plus b square is equal to, கொஞ்சம் டைப் பண்ண கொஞ்சம் கஷ்டம் இல்லை? a square minus b square is equal to a plus b into a minus b. Yes, a square minus b square is a plus b into a minus b. Then I'll ask another question quickly. Sin square theta plus cos square theta, what's the answer? Give your answer in the chat section quickly. Sin square theta plus cos square theta, very simple question. Fast. Sin square theta plus cos square theta is equal to, yes, இந்த ரெண்டு தெரியும்னா அடுத்த கொஸ்டின் நீங்களே போட்டுடலாம். Shall we try the next question? Yes, prove that.
அப்போ பாருங்கள் ட்ரிக்னாமெட்ரி டஃபெல்லாம் கிடையாது. இப்போ நான் என்ன சொன்னேன், ரெண்டு சிம்பிள் ரிசல்ட், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி எல்லாருக்குமே தெரியும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன்றுங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும்ல. ஸோ ஒருவேளை நம்ம கிளாஸில் ரொம்ப படிக்கல கொஞ்சம் வீக்கான ஸ்டூடெண்ட்னா கூட இதை படிச்சிருப்போம், தெரிஞ்சிருக்கும். அந்த தெரிஞ்சாலும் இந்த சம் போட்டுடலாம். திடீர்னு இந்த கொஸ்டின் பார்த்தா ஏதோ ரொம்ப டஃப்பான கொஸ்டின் போல் இருக்கும், பட் இட்ஸ் வெரி சிம்பிள் பேசிக் கான்செப்ட் படிங்க, டெஃபினெட்லி கேன் அச்சீவ், ரைட். வி ஸ்டார்ட் வித் எல்ஹெச்எஸ் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா பாருங்கள். cos raised to 4a minus sin raised to 4a. Can you factorize it? இப்போ நான் என்ன ஃபார்முலா சொன்னேன், a square minus b squareல. அப்போ அந்த cos raised to 4a cos square a the whole square minus அந்த sin raised to 4a sin square a the whole square. இப்போ என்ன டைப்பில் இருக்கு பாருங்க, a square இவ்வளோ a square minus b square, கரெக்டா? a square minus b square. So what is that? a plus b into a minus b. a plus bங்கிறது cos square a plus sin square a minus bங்கிறது cos square a minus sin square a. இதில் அந்த cos square a plus sin squareங்கிறது 1. So you are getting 1 into cos square a minus sin square a. ஒருவேளை இந்த கொஸ்டின் சிம்பிளிஃபை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதை அவங்க இதோட ஸ்டாப் பண்ணிடலாம், cos square a minus sin square a எழுதிடலாம் இல்லை. ஸோ 1 into this, that is cos square a minus sin square a. பட் இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூவ் தட். ஸோ யூ ஆர் சப்போஸ் டு கெட் தட் ஆன்சர். என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, 2 cos square a minus 1. அப்போ வாட் யூ ஹேவ் டு நோட்டீஸ் ஹியர், ஆன்சரில் cos square a இருக்குல்ல, அப்போ cos square a வரலாம், எது வரக்கூடாது, இந்த sin square a வரக்கூடாது. அப்போ இந்த sin square a நம்ம சேஞ்ச் பண்ண டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின் தான். அப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் ஆன்சரில் sin square மட்டும் இருக்கும், அப்படின்னு அந்த sin square அப்படியே வச்சுட்டு எதை சேஞ்ச் பண்ணணும், cos square a சேஞ்ச் பண்ணணும், கரெக்டாக? ஸோ it purely depends on the answer. இதில் எதுவுமே மக்கப் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஆன்சரில் cos square இருக்குல்ல, ஸோ கீப் தட் cos square as it is. cos square அப்படியே வச்சுருங்க. sin square பதில் 1 minus cos squareன்னு எழுதலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவுட் சைடில் மைனஸ் இருக்கிறதுனால புட் அ ப்ராக்கெட், பிகாஸ் தட் மைனஸ் இஸ் ஃபார் போத். எல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சில டைம் இந்த இடங்களில் மிஸ்டேக் பண்ணுவாங்க, பி வெரி கேர்ஃபுல், ஓகே. ஸோ தட் இஸ் cos square a minus 1 minus into minus plus cos square a. So cos square a plus cos square a, it is what, 2 cos square a. So you are getting 2 cos square a minus 1. So that is our RHS, right? So hope you are able to understand this. Simple formula தான்ல, அந்த ஒரு ஐடென்டிட்டி sin square a plus cos square a 1, அப்புறம் a square minus b square is a plus b into a minus b. Fine. Complete பண்ணுங்க. So we go for the next question. Sum number 37. ரெண்டு ஆர்டர்ட் பேர் கொடுக்குறாங்க. 2 ஆர்டர்ட் பேர்ஸ் ஆர் ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் a, b ஒரு ஆர்டர்ட் பேர், இன்னொரு ஆர்டர்ட் பேர் c, d. இந்த ரெண்டு ஆர்டர்ட் பேர் ஈக்குவல். தென் வாட் கேன் யூ சே? கிவ் யுவர் ஆன்சர் இன் த சாட் செக்ஷன் குவிக்லி. a, b ஒரு ஆர்டர்ட் பேர், c, d another ஆர்டர்ட் பேர். a, b equal to c, d. Then what can you say? Quickly give your answer in the chat section. எது எதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லுங்கள். எஸ், ஆர்டர்ட் பேர்னா அந்த ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட்ல, அது மாற்றி நம்ம எழுத முடியாது. ஃபஸ்ட்டு ஏன்னா அது ஏ தான், a, b b, ஏன்னு எழுத முடியாது ஆர்டர்ட் பேரில். செட்டில் எழுதலாம், செட்டுக்குள்ளால் a, bனா அது நம்ம b, ஏன்னு கூட எழுதலாம். எஸ், வெரி குட். விக்ரமன், சையத், ஜான், ரூபி, பிரேம்குமார், சுனிதா, யா ஃபைன், வெரி குட். ஸோ இதில் ஃபஸ்ட், எஸ் அக்னட்டா, யுவர் ஆன்சர்ஸ் ஆர் ரைட். a equal to c, right? First element equal to first element, second equal to second. a equal to c and b equal to d. Yes, Srinivas, Sunitha, very good. Your answers are right. So that only we are using here. எல்லாமே சின்ன சின்ன கான்செப்டாக தான் இருக்கும். ஸோ ஹியர் வி ஹேவ், திஸ் இஸ் எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட்டில். ஸோ 2 ஆர்டர் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ், இங்கே -2 5. அப்போ என்ன சொல்லணும், ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். x square minus 3x equal to -2 and b equal to d. Second elements are equal, that is y square plus 4y equal to 5. கொஸ்டில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண உங்களுக்கு தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டேக் மச் டைம். அந்த -2 லெஃப்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் minus 3x plus 2 equal to 0. இதை மட்டும் சால்வ் பண்ணி சாட்டில் போடுங்க. ஃபஸ்ட்டை மட்டும், செகண்ட் யூ கேன் ட்ரை லேட்டர். y square plus 4y, அந்த 5 லெஃப்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா -5 equal to 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு 2 ஆன்சர் வரும். when you solve this you will get 2 answers for y, right? அதை find the values of x and அவ்வளோதான். அதை எழுதி கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. Try to complete first part alone, give your answer in the chat section quickly, then we can go for the next sum.
சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்தீங்கன்னா ட்ரை டு கிவ் ஆன்சர் ஃபார் போத். எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டீங்கல்ல, ஸோ எக்ஸ் வேல்யூஸ், எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் வரும், ரைட்? எஸ் some students given 2,1 is the right answer. Yes, Suganya, your answer is right. 2,1. 1,2. Vikraman, yes. X value 1,2 னு வரும். Correct. Y value யாராவது கம்ப்ளீட் பண்ணீங்களா? Quadratic equation. Factorize பண்ணி ஈஸியாக செய்திடலாம், ரைட்? Sum is 4. Product is -5. The numbers are minus என்னெல்லாம் வரும்? Sum is 4, product is -5. ரெண்டு டேர்ம் ஆட் பண்ண அப்போ 5 and -1, கரெக்டா? ஸோ y plus 5 into y minus 1 equals 0. yக்கு ரெண்டு ஆன்சர் -5 and +1. xக்கு 1 and 2, y value 1 and -5. Very good. Yes, many students got the right answer. சரி, இப்போ now we go for another question. அந்த sum செய்ய போகிறதுக்கு முன்னாடி just I want to ask you a question. Suppose a has n of a, ஏங்கிற ஒரு செட், A has 5 elements and B, set B, it has 2 elements. Can you tell me how many elements are there in A cross B? Give your answer in the chat section quickly. A and B are two sets. A has 5 elements and B la there are 2 elements. A la 5 elements irukku, B la 2 elements. அப்படினா A cross B la எத்தனை element இருக்கும்? Yes, very good, very good. Your answers are right. Because n of A cross B is equal to n of A into n of B, right? So 5 into 2, 10 elements will be there. I'll ask one more question. Suppose A cross B க்கு பதில் I am taking A cross A. First set A தான், second set A தான். A cross A la there are 16 elements. A cross A la how many elements? 16 elements. How many elements will be there in A? How many elements will be there in A? Quickly give your answer in the chat section. Yes. Yes. Shanti Natarajan, Helen, Sunita, Syed Sami, Ritika, Srinivas, John, Agnata, Sunita, Vikraman, Suganya, again. Yes, very good. Yes, Radha, Samiksha, Archana. Very good. All your answers are right. So 4 elements. Because n of A into n of A, n of A into n of A is 16, right? So n of A the whole square is 16. So n of A equal to root 16. So n of A is 4, right? Very good, very good. Okay, இதெல்லாம் தெரியும், இந்த சம் நீங்கள் போட்டுடலாமே. The Cartesian product A cross A, the Cartesian product A cross A has 9 elements. உடனே உங்களுக்கு மைண்டில் வந்துட்டுல ஏல எத்தனை எலமெண்ட் தெரியும்ல? A cross Aல 9 elements அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அழகாக ஆன்சர் போட்டிங்க. ஏல எத்தனை எலமெண்ட் இருக்கும்? 3 elements இருக்கும். 3 3s are 9, கரெக்டா? அப்போது ஏல 3 elements தான். அது என்னவா இருக்கும் பாருங்கள். ஏல 3 elements. வாட் ஆர் த 3 elements? இங்கே கொடுத்துட்டாங்கல்ல, அந்த 9 elementsல 2 elements அவங்க கொடுத்துட்டாங்களாம். யூ ஆர் அங்கே தேர் ஆர் 9 elements, அதில் 2 elements கொடுத்துட்டாங்க. ஒன்று ஆர்டர்ட் பேர் -1 0, another one is 0 1. அப்போ ஏல என்ன எலமெண்ட்லாம் வரும்னு கேட்டால் 3 வேல்யூஸ், இதில் வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் எழுத வேண்டியதான். -1 0 1, -1 0 1. இப்போ ஒன் மோர் பார்ட்டில் இப்போ என்ன கேட்டாங்கன்னா ஃபைண்ட் த செட் ஏ, ஃபினிஷ்ட். ஃபைண்ட் த செட் ஏ, 1 mark. ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏல எத்தனை எலமெண்ட் இருக்கும்? 9 elements. அதில் 2 elements அவங்க கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ பேலன்ஸ் இன்னும் எத்தனை எலமெண்ட்ஸ்? 7 elements. அந்த 7 elements எழுத சொல்கிறாங்க. ஸோ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் ஏ ஆர் என்னெல்லாம்னு எழுதணும், சரியா? ஏ கிராஸ் ஏன்னா ஏ கிராஸ் திரும்ப ஏ -1 0 1, கரெக்டா? அப்போ என்னெல்லாம் இங்கே வரும்? -1 -1. அங்கே எழுதுனதை எழுதக்கூடாது, ரெப்படிஷன் இல்லாமல் ரிமைனிங் எலமெண்ட்ஸை மட்டும் எழுதணும். பிகாஸ் கொஸ்டில் ஆல்ரெடி 2 elements கொடுத்துட்டாங்க. -1 -1 அங்கே இல்லை. ஸோ -1 -1 எழுதணும். அடுத்தது -1 0. -1 0 கொஸ்டில் கொடுத்துட்டாங்க. அப்போ டோன்ட் ரைட் இட் அகெயின். திரும்ப நம்ம அதை எழுத வேணாம். கொஸ்டில் அது -1 0 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் -1 1. எஸ், தட் யூ கெட் ரைட். -1 1. Now from the second one. Second element 0 -1. Yes, 0 -1. அடுத்து 0 0 0 0 0 0. Next one is 0 1. 0 1 அங்கே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போ அதை எழுத வேணாம். Now by the third one you write. Thirdல 1 1 -1 1 0 1 1. என்னெல்லாம் எழுதணும்? 1 -1 1 0 1 1, right?
ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். A cross Aல 9 elements, so you know Aல 3 elements. What are the 3 elements? அவங்க தந்திருக்கிற அந்த ரெண்டு ஆர்டர் பேர்லேருந்து ரெப்படேஷன் இல்லாமல் 3 elements கரெக்டாக -1 0 1 எடுத்துருட்டோம். ஃபஸ்ட் பார்ட் ஓவர், A கண்டுபிடிச்சிட்டிங்க. A cross Aல 9 elements, A cross Aல 9 elementsல 2 elements ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. They asked write only the remaining 7 elements. அந்த 7 elements இங்கே எழுதிட்டோம். கரெக்டாக? Hope you understood this. Okay, next question. Given that we have taken a lot of questions, some questions from unit exercise also. Okay. இனி உள்ள ஒவ்வொரு செஷன்லையும் யூனிட் எக்ஸசைஸ் சம்ஸும் போடுவோம். லாட் ஆஃப் கிரியேட்டர் கொஸ்டின், ஃபியூ புக் சம்ஸ் ஆல்சோ வில் டூ. நீங்களும் என்ன செய்யலாம், உங்களோட டவுட் சம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் சம்ஸ் இருந்ததுன்னா அந்த டவுட் சம்ஸ் எல்லாமே யூ கேன் வாட்ஸ்அப் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். 9444114424 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டவுட் கொஸ்டின்ஸ் நீங்கள் அனுப்பலாம். அதை அடுத்த செஷனில் வில் ட்ரை டு சால்வ் தட். அதுபோல் ஃபைனலாக இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் ஸ்டே ஃபார் another half an hour. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் உங்களுக்கு சேலஞ்ச் கொஸ்டின் கொடுப்போம். லாஸ்ட் கிளாஸ் சேலஞ்ச் கொஸ்டின் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அழகாக ஆன்சர் கொடுத்தீங்க. ஸோ அதையும் நீங்கள் இந்த நம்பருக்கு கம்ப்ளீட் பண்ணி யூ ஹேவ் டு சென்ட் இட். ஓகே, ரைட். Now look at this question. Given that f of x equal to root of x minus 1, அது எப்போ யூஸ் பண்ணோம்? when x is greater than or equal to 1 and equal to 4 when x is less than 1. Yes. இப்போ என்னெல்லாம் கேட்டிருக்கான் பாரு. அப்போ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம்? f of x is root of x minus 1 எப்போ யூஸ் பண்ணுவோம்? when x is greater than or equal to 1. when x is greater than or equal to 1 வந்தால் ஃபஸ்ட் யூஸ் பண்ணணும். less than 1 வந்துன்னா you have to use 4. ஃபஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க? f of 0. quickly give your answer in the chat section. f of 0 எதை யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டா செகண்டான்னு பாருங்கள். ஆன்சரை மட்டும் சேட்டில் போடுங்க. எஸ் எஸ், ஃபஸ்ட் கொஸ்டின் your answer is 4. very good, your answer is 4 because f of 0, 0ங்கிற less than 1 கரெக்ட் தானே? 0ங்கிற less than 1, so it comes here, so your answer is 4. செகண்ட் என்ன கேட்குறாங்க? f of 3. குயிக்லி ஆன்சர் தெரிஞ்சவங்க சேட்டில் போடலாம். செகண்ட் ஒன் f of 3. f of 3னா 3 is more than 1 கரெக்டா? 3 is more than 1, so you have to use the first one. root of x minus 1, x got 3, 3 minus 1. very good, very good. root 2 is the right answer, root 2. third subdivision பாருங்க. third subdivision they asked f of a plus 1. f of a plus 1. இப்போ just tell me whether we have to use the first or second. first use பண்ணுமா, second use பண்ணுமா? yes, yes, that also some students. yes, root 2 is the answer for the second part, right? for the third part, f of a plus 1 where ஏங்கிறது பாசிட்டிவ்னு கொடுத்துட்டாங்க. ஏங்கிறது அப்போ 1 plus something, 1 plus somethingனா it is more than 1 கரெக்ட் தானே? ஏ வேல்யூ உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, பிகாஸ் ஏ இஸ் கிரேட்டர் than or equal 0ன்னு கொடுத்துட்டாங்க, ரைட்? அப்போது 1 + ஏனா 1 விட அதிகமாக இருக்கிறதால யூ ஹாவ் டு யூஸ் த ஃபஸ்ட் ஒன். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் root of x minus 1, எக்ஸுக்கு இடத்துல a plus 1, இதுதான் எக்ஸோட வேல்யூ. -1 -1 + 1 கேன்சல். யுவர் ஆன்சர் இஸ் root a. எஸ், யுவர் ஆன்சர் இஸ் ரைட் விக்ரமன், யுவர் ஆன்சர் இஸ் ரைட். root a இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகே, now we move on to question number 40. Very good question. Question number 40. Find the domain of the function. Find the domain. Domain என்னது? domain range. domainங்கிறது like input. What values you can give, அதான் input, அதான் that is domain. rangeங்கிறது the product, final answer, output, வரக்கூடிய result, right? நம்ம எக்ஸுக்கு என்னெல்லாம் வேல்யூ கொடுக்குறோமோ that is domain. வரக்கூடிய answers, that is range. ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா find the domain of the function. இங்கே பாருங்கள், எக்ஸ் எங்கே இருக்குது? இங்கே தான் எக்ஸ் இருக்குல்ல. ரூட்டுக்குள்ளால் எக்ஸ் வருது. root of 1 - x. ரூட்டுக்குள்ளால் நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது. ரூட்டுக்குள்ளால் நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது. ரூட்டுக்குள்ளால் பாசிட்டிவ் நம்பர் வரலாம், ஈவன் 0 கூட வரலாம். அப்போது இந்த 1 - x², இந்த 1 - x²ங்கிறது நெகட்டிவ் வரக்கூடாது. 1 - x² நெகட்டிவ் வரக்கூடாது. 0 வரலாம் ஆர் பாசிட்டிவ் வரலாம். 0 வரலாம் ஆர் பாசிட்டிவ் வரலாம், கரெக்டாக? அப்போ அதை தான் நம்ம இந்த இடத்துல செக் பண்ணணும், எப்போ அது வரும்னு பார்க்கணும். இப்போது சப்போஸ் எக்ஸோட வேல்யூ 1 விட கம்மியாக கொடுத்தீங்கன்னு வைக்கலாம். எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, 1 கொடுக்கலாம். 1 கொடுத்தீங்கன்னா 1 - 1 0 வரும், 0 வரலாம், ரைட்? எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ஆகவும் இருக்கணும். ரொம்ப லெஸ் தேன் 1னா -5 எல்லாம் போட்டுறக்கூடாது. -5 போட்டிங்கன்னா -5² 25, 1 - 25 அகைன் நெகட்டிவ் வரும்ல. ஆனால் அது எதை விட அதிகமாக இருக்கணும்? இட் இஸ் மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு -1. -1 அதிகமாகவும் இருக்கணும், 1 விட கம்மியாகவும் இருக்கணும், ரைட்? -1 விட அதிகமாகவும் இருக்கணும்,
1 விட லெஸ்ஸாகவும் இருக்கணும். ஓகே, இந்த ரேஞ்சில் வரக்கூடிய எல்லா வேல்யூஸும் -1 இஸ் இன்க்ளூடட், 1 ஆல்சோ இன்க்ளூடட். 1 நீங்கள் எடுக்கலாம், ஏன்னா 1 கொடுத்தீங்கன்னா 1 - 1 ஸ்கொயர் 1, 1 - 1 0, ரூட் ஆஃப் 0 வரலாம். -1 கொடுத்தீங்கன்னா கூட -1க்கு ஸ்கொயர் +1, அப்போ 1 - 1 ரூட் 0, அதுவும் ரூட் 0 ஆல்சோ 0 தான், ரைட், கொடுக்கலாம். ஒன்லி திங் ரூட்டுக்குள்ள ஆன்சர் நெகட்டிவ் வரக்கூடாது, 1 - x² நெகட்டிவ் வரக்கூடாது. ஸோ யூ கேன் கிவ் த வேல்யூஸ் ஃப்ரம் -1 to 1. இது உங்களுக்கு இன்டிஜர்ஸில் வர்றதால -1க்கு அடுத்தது இங்கே என்ன நம்பர் இருக்கும், 0 இருக்கும், then we have 1. Okay, so this is the range. -1 is included, 1 also included, இடையில வரக்கூடிய -1, 0 and 1. இதே இது செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா -1 less than or equal to x less than or equal to 1. -1லேருந்து 1 வரைக்கும் எல்லா நம்பரும். அப்போது 1க்கு 1 விட பிலோனா அடுத்த 0 கிடையாது. ரியல் நம்பர்னா 0.0009 அதெல்லாம் கூட இருக்கும், 0.999 எல்லாம் இருக்கும்ல. இன் தட் கேஸ் வி ரைட் லைக் திஸ். பட் இந்த செட் ஆஃப் இன்டிஜர்ஸில் வி ரைட் -1, 0, 1. ஓகே, தட் ஒன்லி வி யூஸ் ஹியர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் கொஸ்டின் நல்லா பார்த்துருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 41. f of x கொடுத்துருக்காங்க. இது ஒன்லி திங் உங்களுக்கு அந்த கால்குலேஷனுக்காக தான் இந்த கொஸ்டின். f of x is yes, some students given the answer for that sum also. Archana Srinivasamurthy, very good. So here f of x கொடுத்துட்டாங்க. f of x என்ன கொடுத்துருக்காங்க, f of x is x minus 1 by x plus 1. பக்கத்தில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாரு. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, x is not equal to -1. ஏன் இந்த கண்டிஷன் கொடுக்குறாங்க, why they are giving that condition, x not equal to -1. எக்ஸுக்கு -1 கொடுத்தா என்ன ஆகும் பாருங்கள், டினாமினேட்டில் எக்ஸுக்கு -1 கொடுத்தா -1 + 1 என்ன ஆயிரும், 0, சம்திங் பை 0 நாட் டிஃபைன். அதனால தான் எக்ஸுக்கு என்ன கொடுக்கக்கூடாதான், -1 கொடுக்கக்கூடாது. ஷோ தட் ஆன்சரை கொடுத்துட்டாங்க, f of x கண்டுபிடிக்கணும், ரைட். ஆன்சர் இஸ் கிவன், வில் செக் இட் வெதர் யூ ஆர் கெட்டிங். சிம்பிள் சம் தான், யூஸ்வலாக f காம்போசிஷன் g எல்லாம் போடுவோம். ஹியர் f காம்போசிஷன் f of x. So that is f of, what is f of x? x minus 1 by x plus 1. இப்போ f of this, அப்போ இது என்ன டைப்ல, f of x இருக்குல்ல. what is f of x? x minus 1 by x plus 1. x minus 1 by x plus 1. இப்போ அந்த bracket போட்ட இடத்துலலாம் அந்த x ஓட வேல்யூ எழுத போகிறீங்க. இப்போ என்ன எழுதணும், x minus 1 by x plus 1. Here also x minus 1 by x plus 1. Now just take LCM and simplify. Numerator LCM x plus 1. So you are getting x minus 1 minus of x plus 1. Minus வரும்போது எப்போவுமே ஒரு bracket போட்டு எழுதுங்க. Denominator LCM x plus 1 தான். You are getting x minus 1, அதுக்கு bracket கொடுக்கலான்னு பரவாயில்ல, x minus 1 plus 1 into x plus 1, x plus 1. இங்கே ப்ளஸ் வர்றதுனால bracket கொடுக்கலனாலும் no problem. Now அந்த x plus 1 get cancel. Numerator is x minus 1 minus of, so அதை multiply பண்ணணும். So what you get, minus x minus 1. Denominatorல plus 1 and minus 1 get cancel. The plus 1 and minus 1. Minus 1 plus 1 cancel, x plus x is 2x. Numerator x and minus x cancel, minus 1 minus 1, minus 2 by 2x. So your answer, yes, already many students given the answer, very good. 2 to get cancelled, your answer is minus 1 by x, right? That is question number 41. And the calculation part, the calculation கொஞ்சம் careful போட்டு practice பண்ணிடுங்க. Okay. Shall we move on to the next question? Sum number 42. Yesterday some students asked, sir, give sums in LCM, HCF, right? This sum is for you. Find the greatest number. Find the greatest number which when divides 1251, 9377, 15628 leaves the remainders 1, 2 and 3. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இதெல்லாம் ரிமைண்டர்ஸ் வர்றதால இந்த ரிமைண்டர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். இதில் அந்த 1 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 1250. Here subtract that 2. You get 9375. Here subtract that 3. 3 subtract பண்ணிங்கன்னா அது 25 வரும்ல, 15625. Now I am leaving it to you. Here you have to find LCM or HCF. Give your answer in the chat section. You have to find LCM or HCF. என்ன கண்டுபிடிக்கணும்? Find the greatest number which when divides these three numbers it leaves the remainder 1, 2, 3. Find the greatest number. Yes, you have to find here, என்ன கண்டுபிடிக்கணும்? Quickly, LCM or HCF.
you have to find HCF. You have to find. Yes, HCF is the right answer. I am leaving it to you. இதை நீங்கள் அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா திரும்ப இந்த வீடியோக்குள்ளால போய் ஆன்சரை நீங்கள் சாட்டில் போடுங்க. ரைட்? ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் HCF and try to complete it. So இப்போ நம்ம அதுக்கு கூடுதல் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். We go for the next question. Quickly you can do this sum. Listen. Alpha and beta are the zeros of the quadratic polynomial. Alpha and beta are zeros of the quadratic polynomial. ஒரு quadratic polynomial என்ன கொடுக்குறாங்க? x square minus k plus 6 into x plus 2 into 2k minus 1. Quadratic polynomial. Correct formula இருக்கான்னு மட்டும் எப்பவுமே செக் பண்ணிடுங்க. x square ஓட coefficient alpha. So alpha is 1. Beta. x ஓட coefficient தான் beta. Minus of k plus 6. And c ங்கிறது the term independent of x. That is 2 into 2k minus 1. உடனே நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? Alpha plus beta and alpha minus beta. Very good. Already the previous question. Samiksha, Srinivasamurthy, Surendranath given the correct answer. Your answer is 625. Very good. Yes, your answers are right. Are you able to understand other students? Yes, if you are able to understand, you like this channel, right? Okay. Alpha, beta, gamma, alpha, beta, a value, b value and c value, right? A value 1, b value x coefficient and c is the constant. So you find alpha plus beta and alpha beta you find first. Alpha plus beta value minus b by a. So minus b, upon the minus plus ஆயிரும், k plus 6 by 1 it is k plus 6. Alpha and beta is c by a. c ங்கிறது 2 into 2k minus 1 by 1. By that 1 leave it. இப்போ கொஸ்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Find the value of k, but they have given a condition. என்ன condition கொடுத்துருக்காங்க? Alpha plus beta is equal to 1 by 2 alpha beta. Already alpha plus beta உங்களுக்கு தெரியும். Alpha into beta value தெரியும். Substitute, try to find k value and give your answer in the chat section. Quickly, just 1 minute time for this. Already I worked out up to this. Alpha plus beta கண்டுபிடிச்சாச்சு. Minus b by 8 is k plus 6. Alpha into beta, that is c by a. Alpha into beta கண்டுபிடிச்சிட்டோம்ல. Alpha into beta is c by a. Alpha into beta is c by a and that is 2 into 2k minus 1. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு half into ஆல்ஃபா பீட்டா. அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரைட்? எஸ், எஸ், வெரி குட், வெரி குட். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் given the right answer. Your answer is correct. 7 is the correct answer. I think I no need to work it out, right? Very good. Your answer is k equal to, anyhow, I'll just will write. It will be useful for some of the students, right? Alpha plus beta, that is k plus 6. Half into alpha into beta ங்கிறது 2 into 2k minus 1. 2 get cancel. So k plus 6 equal to 2k minus 1. k இங்க 2k இருக்குல்ல, இந்த k take it to the right side. அப்போ minus k. 6 இருக்கு, அந்த minus 1 left side கொண்டு வந்துருங்க, plus 1. So k is equal to 7, right? K equal to 7 is the right answer. Very good students, your answers are right. Next, one question from trigonometry. Easily you can do that. You are going to do this. Complete and give your answer in the chat section quickly. Sin A plus cos B equal to 1. A equal to 30. Find B. அவ்வளோதான், simple question. Sin A plus cos B equal to 1. அதில் A value கொடுத்துட்றாங்க. A value 30. They asked to find what is B value. A value கொடுத்துட்றாங்களா, that A value substitute and try to find B from that. Yes. A value 30, அப்போங்க sin 30. அகெயின் அந்த trigonometry டேபிள் படிக்கணும்ல. trigonometry விட்டுறாதீங்க, நல்லா தரவு பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் 9th படிக்கிறீங்கல்ல trigonometry, 9th, 10th. When you go for higher classes, this is one of the base. ஓகே, அதனால் trigonometry இல்லாமல் படிக்கக்கூடாது, நல்லா தரவு பண்ணிடுங்க. ரைட்? ஓகே, question number 44. Yes, already got many answers. Agnata given the answer. Syed Samit, Srinivasamurthy, Gracie, Kalpana, Rati, Srinivas Naik. Very good, very good. Your answers are right. It is 60 degree. B value கேட்டிருக்காங்க. A value 30. So sin 30 plus cos B equal to 1. Sin 30 value 1 by 2 plus cos B equal to 1. The half right side கொண்டு போயிட்டீங்கன்னா cos B is equal to 1 minus half. It is half னு வரும். Cos which angle is 1 by 2? Cos 60 is 1 by 2. So you are getting B equal to 60 degree.
Okay, that is question number 44. Now 45. 45 வந்துட்டோம். We quickly நீங்கள் work out பண்ணிங்கன்னா we 50 வரைக்கும் நீ போயிடலாம், right? Okay, we try to do that. Question number 45. Look at this question. Quickly we can do that. If the height of the vertical pole is √3 times length of the shadow. இது போல இதுக்கு முன்னாடி சம் செய்தோம்ல. Vertical pole, shadow. Height of the vertical pole is √3 times length of the shadow. இப்போ length of the shadow தான் x ன்னு எடுத்தேன்னா height of the pole என்ன கொடுத்துருக்காங்க? √3 கிடையாது, √3 times. அப்போ √3 into x. √3 into x. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? Find the angle of elevation. Very simple question. Quickly நீங்களே work out பண்ணிடலாம். Work out பண்ணி chatல போடுங்க. Please stay for another 10 minutes. You will get the challenge question, right? Okay, we'll try to finish in another 10 minutes. Yes. Here you have to take, already question கேட்டு நீங்கள் எல்லாரும் அழகாக ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. You have to take tan, right? So tan theta is equal to opposite by adjacent. So √3 x by x cancel. So tan theta is equal to √3. Tan which angle is √3? Yes, once again it is 60 degree, right? Okay, so theta is equal to 60 degree. Very good, students. Okay, now another question. LCM, HCF. Yes, today I have taken some more questions from LCM and HCF. Given that HCF of the two numbers is 40. HCF is 40. வேற என்ன கொடுத்துருக்காங்க? LCM of the same two numbers is 252k. 252 into k. The two numbers are 25201 one number, another number is 6600. Find k. Usually எப்படி கொடுப்பாங்க? ஒன்று LCM HCF ஒரு நம்பர் கொடுத்துட்டு find the other number. இல்லைனா டூ நம்பர்ஸ் கொடுத்துட்டு LCM கொடுத்துட்டு find HCF. பட் இங்கே எல்லாமே கொடுத்துட்டாங்க with an unknown. LCMல ஒரு k கொடுத்துட்டு find k. Find k. So only thing you must know the relation. எல்லாருக்குமே தெரியும்ல. அப்படியே சொல்லி பாருங்க என்ன வரும்? What is the result? LCM into HCF is equal to product of the two numbers. So LCM into HCF equal to product of the two numbers. இதுதான் இந்த கான்செப்ட்ஸ் தரவாருங்க. எந்த சம் வந்தாலும் நீங்கள் செய்திடலாம். ஓகே, லுக் ஹியர். LCM is 252k into HCF is 40 equal to product of two numbers 2520 into 6600, right? இப்போ k கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ரைசர் கொண்டு போயிருங்க. So you are getting 2520 into 6600 by 252 into 40. Fast answer chatல போடுங்க. 252 பார்த்த உடனே கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குல்ல? எஸ், வெரி குட். ஐக்குள்ளால ஆன்சர் போட்டீங்க. வெரி குட். சமீக்ஷா, சுரேந்திரநாத், your answers are right. You are getting 1650 is your correct answer. Okay, we move on to the next question. 47. இந்த மாதிரி சம்ஸ் நம்ம படிக்கணும்ல. Look at this question. When the positive integers a, b, c are divisible by 13. A, b, c are divisible by 13. A, b, c are divisible by 13. அப்போ 13q, 13 எல்லாமே divisible by 13 தான். They give some reminders. ஃபர்ஸ்ட்ல என்ன ரிமைண்டரா? 9, செகண்ட்ல 7, அடுத்தல 10. Hope you are able to understand. இவ்வளோ ஈஸியாக எழுதிடலாம். ஏபிசி ஆர் 3 நம்பர்ஸ். அந்த மூணையும் நம்ம 13 தான் டிவைட் பண்ணுறோம். அப்போ எல்லாமே 13q எழுதிடலாம். ப்ளஸ் அந்த ரிமைண்டர். ஃபர்ஸ்ட்டில் 9, செகண்டில் 7, தேர்டில் 10. இப்போ என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் ஏ அப்படி இருக்கட்டும். a equal to 13q plus 9a. அடுத்து 2b வேணுமா? ஸோ யூ மல்டிப்ளை பை 2. செகண்ட் அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? செகண்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா this one you multiply by 2. You are getting 26q plus 14. Correcta? அடுத்தது plus 3c. So from the third you find 3c. You multiply by 3. அப்போ 13 into 3, 39q plus 10 into 3, 30. இந்த மூணு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன ஆகும்? a plus 2b plus 3c. Why? Because இங்கே தான் கொடுத்துருக்காங்க. We have to find the remainder when that is also divisible divided by what? 13. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது யூ கேன் சி இந்த காலம் வைஸ் ஆட் பண்ணுங்கள். இது உள்ளது இப்படி ஆட் பண்ணும். பிகாஸ் தட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் வாட்? 13 ஒன்லி, ரைட்? இது உள்ள வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 78q வரும். ப்ளஸ் அந்த ரிமைண்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா
you will get எவ்வளோ வருது பாருங்கள் 30, 40, 53, right? 53. The 53ங்கிறது it is more than what? 13. How many 13s பார்த்து அதை நம்ம எடுத்துடணும். This is 78Q. 78Q 13 into 6 எழுதலாம். 13 into 6 போட்டால் 78 வந்துடும், right? Q. The 53 13க்கு மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 52 வரும். 13 fours. 13 into 4 52 ப்ளஸ் ஒரு பேலன்ஸ் 1, கரெக்டாமா? இப்போது ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் 13 காமனாக எடுத்துருங்க. 6Q + 4 + 1. இப்போ பாருங்கள் அந்த ஃபார்மில் வந்துட்டுல 13 into something + 1. ஸோ திஸ் இஸ் த ரிமைண்டர். ஸோ த ரிமைண்டர் இஸ் 1. Remainder is what? 1. So look at this question, கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். ABC are divided by 13. The remainders are 9, 7, 10. Hope you understood this equation. அதான் ஃபஸ்ட்டு பேசிக்கானது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஃபஸ்ட்டு A, செகண்ட் இஸ் 2B. அந்த பியை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3C, தேர்ட் இக்குவேஷன் மல்டிப்ளை பை 3. அப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. காலம் வைஸ் ஆட் பண்ணுறோம். அப்போது ஃபஸ்ட்டு 78Q வருது, செகண்ட் 53 வருது. எல்லாமே 13க்கு மல்டிபிள்ஸில் கொண்டு வரணும். 78Q 13 into 6Qன்னு எழுதலாம். 53 13ஆல் டிவைட் ஆகாது. நியரஸ்ட் நம்பர் 52. அப்போ இந்த 53 52 + 1 அப்படின்னு எடுத்தோம். 1 அப்படியே விட்டுருங்க. 52 13 into 4. இப்போ 13 காமனாக எடுத்துருங்க. அப்போ 13 into something that is divisible by 13 ப்ளஸ் என்ன வருது? that is the remainder. Here +1 வருது. So you know the remainder is 1. Look at next question, very simple one. Yes, 48 வந்துட்டோம். 48, 49, 50. Just 3 questions quickly. Show that 107 is of the form 4Q + 3. ரொம்ப simple question. 107 இந்த ஃபார்மில் எழுதணும், ரைட்? 4Q, அப்போ 107 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். how many times you check? 2 4s are 8. பேலன்ஸ் என்ன வருது? 227. 6 4s are 24. பேலன்ஸ் என்ன வருது? 3. அவ்வளோதான், it's over. 107 is equal to 4Q, 4 into 26. 4 into 26 + 3. கரெக்டாக அந்த ஃபார்மில் எழுதியாச்சு. க்யூக்கு வேல்யூ கேட்டால் இங்கே என்னது? வாட் இஸ் க்யூ வேல்யூ? இட் இஸ் ஈக்குவல் டு 26. வெரி சிம்பிள் கொஸ்டின். அந்த ஃபார்மில் எழுதலாம். வெரி சிம்பிள் கொஸ்டின். நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி எஸ்டர்டே we did one question. ஜஸ்ட் நீங்கள் அதில் ஃபார்முலா எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணுறதா ஒரு கொஸ்டின், அவ்வளோதான். ஈஸியாக நீங்கள் செய்திடலாம். ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஆன்சரை சேட்டில் கொடுங்க ஃபாஸ்ட். த ரேடியை ஆஃப், பட் இதில் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துடணும். ஃப்ரஸ்ட்ரம் பார்த்த உடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? உடனே வால்யூமுக்கு ஃபார்முலா எழுதிடுவாங்கல்ல. πh/3 into r² + rr + r². கொஸ்டின் நல்லா ரீட் பண்ண. எஸ்டர்டே we did one question, right? Remembering coefficient of variation இல்லை, அண்ட் எக்ஸ் பார் கொடுத்துட்டு ஃபைண்ட் வேரியன்ஸ்ன்னு கேட்டிருந்தில்ல. பட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எழுதி வச்சுட்டோம். எப்பவுமே கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிடுங்க. ஸோ எ பக்கெட், எ ரேடியை ஆஃப் த சர்க்குலர் எண்ட்ஸ் ஆர் of height 40. So height is 40. Radii r, that is capital R is 24 and small r is 15. இல்லை R1 R2 கூட எடுத்துடலாம், ரைட்? பட் என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம் கேட்கல. தே ஆஸ்ட் ஃபைண்ட் வாட்? ஸ்லாண்ட் ஹைட். எக்ஸ்ட்ரா படிக்கணும். எப்பவுமே வால்யூம் மட்டும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. வால்யூம் தரவாயிட்டீங்களா, அடுத்து படிங்க. அப்படி ஒவ்வொரு ஃபார்முலாவே ஆட் ஆகிட்டே வாங்க. ஸோ யூ கேன் ஸ்கோர் வெரி குட் மார்க். எஸ், சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டீங்க எனக்கு. எஸ், given the answer, very good. Yes. Suguna, Violet, your answer is right. Samiksha, yes, your answer is 41 is the right answer. Slant height என்ன formula? Root of h² plus r minus r the whole square, right? இதான் formula. h² 40² plus r minus r is 24. 24 minus 15 the whole square. So இதை simplify பண்ணினா root of 40² 4 4s are 16, 1600. 24 minus 15 is 9² 81. So root of 1681. So here your answer is 41 is the right answer. 41 centimeter. Okay, 49 questions we finished. Now 50th question is your challenge question. 50th question. But before that, I'll tell you about the upcoming classes. இப்போ 2 classes நம்ம மேத்ஸ் கிளாஸ் எடுத்துட்டோம்ல. இப்போ உங்களுக்கு டுமாரோ சண்டே தட் இஸ் we are not giving any class. Monday and Tuesday we have science classes. ஓகே, அதில் எக்ஸ்பர்ட் டீச்சரை நடத்த போகிறாங்க. டோன்ட் மிஸ் தட் கிளாஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ.
அடுத்த மேத்ஸ் கிளாஸ் வில் டெல் யூ. அதுக்கு தான் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஸோ தட் யூ வில் கெட் த இன்டிமேஷன். ஓகே, ஸோ அதுபோல் டெலகிராம் குரூப் லிங்க் சாய்ஸ் இது கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில், டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே 8 to 9 யூ வில் பி ஹேவிங் சயின்ஸ் செஷன். லாஸ்ட் கிளாஸ், தட் இஸ் yesterday's class we given ஒரு சேலஞ்ச் கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அது ஃபஸ்ட்டில் வந்தவங்களுக்கு இதை பார்த்துருப்பீங்க. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ், தே பியூட்டிஃபுல்லி ஒர்க் அவுட் பண்ணி இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வி கங்க்ராச்சுலேட் தம். அண்ட் டுடேஸ் சேலஞ்ச் கொஸ்டின் கொடுக்குறோம். அண்ட் திஸ் இஸ் த கொஸ்டின் ஃபார் டுடேஸ் கிளாஸ். த ரேடியஸ் ஆஃப் எ ஸ்பியர், the radius of the sphere increases by 25%. Find the percentage of increase in its surface area. Radius எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 25%. அப்படின்னா சர்ஃபஸ் ஏரியாவில் வாட் பர்சன்டேஜ், என்ன பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்? ஓகே, நல்லா திங்க் பண்ணி இந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சென்ட் யுவர் ஆன்சர்ஸ் வாட்ஸ்அப்பில் 9444111424 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட ஃபுல் ஒர்க்கிங் அதில் யூ ஹேவ் டு ஷோ and mention your name, school and place. ஓகே, இதெல்லாம் அனுப்புங்க. ஸோ அடுத்த கிளாஸஸ் நீங்கள் அடுத்த சயின்ஸ் கிளாஸஸ் மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுங்கள். அடுத்த மேத்ஸ் கிளாஸில் வில் மீட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.